விஜய் வந்து பெண்களுக்கான திட்டங்கள் இதெல்லாம் நிறைய அறிவிச்சிருக்காரு. தங்க நகை அப்படின்னா பெண்கள் மகளிர் தினமும் கொண்டாடி இருக்காரு. ஆனால் அவர் மனைவி வந்து என்ன தனக்கே பாதுகாப்புல வீட்டில் இடம்னு ஒரு வழக்கு போயிருக்காரு. இல்லை, சங்கீதாவை அதாவது தன்னுடைய அன்பு மனைவிக்கு துரோகம் இழைத்த ஒரு நபர் விஜய். ஒரு நடிகர் நாடாளக்கூடாது என்கின்ற நிலை ஏன் நீடிக்கிறது என்றால், அந்த நாடாளக்கூடாது ஒரு நடிகர் என்று நான் தனியரசு தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் இப்பொழுது அந்த நடிகர் ஒரு தகுதியற்றவர், தன்னுடைய அன்பு மனைவிக்கு நம்பிக்கைக்கு மோசடி செய்த ஒரு நபராக இருக்கிற விஜய் நடிகர் தாவேக தலைவர் தான் ஈன்ற அன்பு குழந்தைகளின் கண்ணியத்திற்கு குறைவாக நடந்து கொண்ட ஒரு விஜயால் ஒரு கட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கே தகுதியற்ற நிலையில் ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக அவர் எப்படி வர முடியாது. மக்கள் கட்டாயமாக தோற்கடிப்பார்கள். மக்களினுடைய ஒட்டுமொத்த முடிவுமே தமிழக வெற்றி கழகத்தை நிராகரித்திருக்கார். ஏற்கனவே 41 உயிர்களை பழிவாங்கிய தமிழக வெற்றி கழகம் அதிலிருந்து மீள முடியாத நெருக்கடியில் இருக்கிற விஜய் இப்பொழுது தன்னுடைய மனைவிக்கும் துரோகம் விளைவித்து திருமணத்திற்கு மீறிய உறவை வைத்து கொண்டு அந்த மனைவி சங்கீதா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு இரையாகி வழக்கு நீதிமன்றத்திலே போய் இருக்கிற நிலையில் இவர் தேர்தலை சந்திக்க வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த செய்தி வந்த பிறகு அதை உறுதிப்படுத்துகிற வகையில், இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போது கூட சில பேர் கண்டித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் இல்லை, நான் அப்படித்தான் என்று நிரூபிப்பதைப் போல ஒரு திருமண நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் அந்த சம்பந்தப்பட்ட நடிகையோடு வந்து ஆணவமாக நான் அப்படித்தான் என்று அப்பட்டமாக ஒரு பொது வெளியில் காட்சி தருகிறார் என்றால் அவரிடமிருந்து நாம் எந்த கண்ணியத்தை எந்த மாண்பை எதிர்பார்க்க முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நபர் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை அறிவித்திருப்பதாக கூறுவது பிழையானது, தவறானது. வார்டு உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியாத ஒரு விஜய், அரசியலிலே தத்துவம் கொள்கை கோட்பாடு என்று எதுவுமே இல்லாத ஒரு விஜய், பெண்ணினத்தின் மீதும் பற்றில்லாமல் மானுட சமூகத்தின் மீதே பற்றில்லாமல் தந்தையையும் தாயையுமே மதிக்க தெரியாத ஒரு விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணை ஏறுவது என்பது பகல் கனவு. நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். அவர் அப்படி வந்தாலும் பெண்ணினத்திற்காக சில திட்டங்களை தருகிறேன் என்று சொல்லுவதும் மாய்மாலம், பொய்யானது, பிழையானது, தவறானது. நல்ல கேள்வியா. இதுவரைக்கும் தென் மாவட்டத்தில் அண்ணன் OPS ராமநாதபுரத்தில் நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைப்பு தொலை இலக்க வைத்தார். கிட்டத்தட்ட 3,50,000 வாக்குகளை பெற்றார் வெறும் பலாப்பழ சின்னத்தில் நின்று. அப்படிப்பட்ட அண்ணன் OPS இப்போ நேற்று மதுரையில் ஒரு மிக பிரமாண்டமான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஏற்கனவே தென் மாவட்டத்தில் கோட்டையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் OPSின் வரவின் மூலமாக அவர் இணைந்ததின் வழியாக ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசம் வெற்றியை குவிக்கிற சூழல் தான் நிலவுகிறது. அது நேற்று நான் இணைப்பு கூட்டத்தில் பார்த்தேன். அண்ணன் OPSும் அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். அந்த தளபதியினுடைய நம்பிக்கையும் அண்ணன் OPSனுடைய நம்பிக்கையும் தென் மாவட்டத்து மக்களும் அண்ணன் OPS மீது வைத்திருக்கிற அன்பால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பார்கள். அதுதான் OPS அண்ணனுடைய அந்த வருகை, அந்த இணைப்பு மாநாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது.